டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிறையில் இருந்த முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது 2 நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு. ஆனால் இந்த ஜாமீன் செய்தியை விட ஜாமீனுக்கு எதிராக நின்ற சிபிஐயை நோக்கி நீதிபதிகள் எழுப்பிய காட்டமான கேள்விகள் அரசியல் களத்தை அதிரவிட்டிருக்கிறது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு ஏற்கனவே சிறையில் இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலை ஜூன் 26ஆம் தேதியன்று சிபிஐயும் கைது செய்தது. அமலாக்கத்துறையின் வழக்கில் கடந்த ஜூலை 12ஆம் தேதியே கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். ஆனால் சிபிஐ கைது செய்திருந்ததால் ஜெயிலில் இருந்து வெளிவர முடியாமல் தவித்தார் கெஜ்ரிவால். இதனை அடுத்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ கைதுக்கு எதிராக அவர் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவை விசாரித்த நீதிபதி நீனா பன்சால் கிருஷ்ணா மனுவை தள்ளுபடி செய்ததோடு ஜாமீன் வேண்டுமானால் விசாரணை நீதிமன்றத்தை அணுகலாம் என அறிவுரை கூறி கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி வழக்கை முடித்து வைத்தார். இதனால் ஏமாற்றமடைந்த கெஜ்ரிவால் தரப்பு உச்சநீதிமன்றத்தை அணுகியது. நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் உஜ்ஜல் புயான் வழக்கை முழுமையாக விசாரித்து செப்டம்பர் 13ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என கடந்த 5ஆம் தேதியே அறிவித்திருந்தனர். இன்று தீர்ப்பு வழங்கிய 2 நீதிபதிகளும் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்க ஒருமனதாக உத்தரவிட்டிருந்தாலும் அவரை சிபிஐ கைது செய்தது சரியா தவறா என்கிற முடிவில் மாறுபட்ட கருத்துக்களை கூறியிருப்பது மத்திய பாஜக அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது. கெஜ்ரிவாலை சிபிஐ கைது செய்ததில் எந்த விதிமீறலும் நடந்ததாக தெரியவில்லை என நீதிபதி சூரியகாந்த் கூறியிருக்கும் நிலையில் அமலாக்கத்துறை வழக்கில் ஜாமீன் வாங்கிய கெஜ்ரிவாலின் மன உறுதியை குலைக்கவே சிபிஐ கைது அரங்கேறியதாக பகிரங்கமாக விமர்சித்துள்ளார் நீதிபதி புயான். 22 மாதங்களாக கெஜ்ரிவாலை கைது செய்யாமல் அமலாக்கத்துறை வழக்கில் ஜாமீனில் வெளியாக இருந்த தருணத்தில் சிபிஐ அவரை கைது செய்ததை சுட்டிக்காட்டியிருக்கிறார் நீதிபதி புயா. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் போன்ற கடுமையான குற்றம் சாட்டப்பட்ட வழக்கிலேயே ஜாமீன் வாங்கிவிட்ட ஒருவரை தொடர்ந்து சிறையில் வைத்திருந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் கூறியிருக்கிறார். சிபிஐ என்பது நாட்டின் முதன்மையான விசாரணை அமைப்பு. அதனால் விசாரணை ஒருபக்க சார்புடன் நடப்பதை போன்றோ அல்லது எதேச்சதிகாரமாக கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவது போன்றோ தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது. ஒரு ஜனநாயக நாட்டில் இதுபோன்ற கருத்துருவாக்கங்கள் மிகவும் முக்கியம். ஒரு சில வாரங்களுக்கு முன்புதான் இந்த நீதிமன்றம் சிபிஐயை சிறை பறவையுடன் ஒப்பிட்டது. அதனால் தாங்கள் சிறை பறவை அல்ல, சுதந்திர பறவை என்பதை காட்ட வேண்டிய கட்டாயத்தில் சிபிஐ இருக்கிறது என அறிவுரை வழங்கியிருக்கிறார் நீதிபதி புயான். அவரது இந்த கருத்துக்கள் ஆளும் பாஜக அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே பாஜக அரசு விசாரணை அமைப்புகளை கைப்பாவையாக பயன்படுத்துவதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வரும் நிலையில் தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் இதே போன்ற கருத்துக்களை அடுத்தடுத்து முன்வைத்து வருவது பாஜகவுக்கான சிக்கலை அதிகப்படுத்தி இருக்கிறது.